இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இதை ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். நல்ல 200% ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் 3 இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா தட்டிக்கணும், அரைச்சிடக்கூடாது, இப்படி தட்டி தான் போடணும், இடிச்சுக்கோங்க நல்லா. இது கூட பார்த்திங்கன்னா 4 வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப சிம்பிள். காய்ச்சறது 2 நிமிஷம் தான் காய்ச்சிடலாம். காய்ச்சினிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு இந்த எண்ணெய் வருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஹேர் ஆயிலு. ஆனால் இந்த ஹேர் ஆயிலே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக கொடுக்குங்க. நான் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை ட்ரை பண்ணி நல்லாவே தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஒர்க் பிஸியில் இதெல்லாம் மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஷாம்பு வாஷு எண்ணெய்ங்கிறது வைக்கிறதே இல்லை. அப்படியே போகிறனால என் முடியெல்லாம் அவ்வளோ கொட்டிடுச்சுங்க. தீபாவளிக்கு அப்புறம் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நம்ம எண்ணெய் காய்ச்சிடணும்னு சொல்லிட்டு காய்ச்சிட்டேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 மாதத்தில் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். 3 மாதங்கிறது நான் ஹையஸ்ட்டாக சொல்கிறேன். தலையில் பூச்சி வெட்டு, புழு வெட்டு, முடி கொட்டுறது, முடி வெடிக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா உச்சிலேருந்து அந்த வேர்லேருந்து பார்த்திங்கன்னா நுனி வரைக்கும் நல்லா எண்ணெயை தேய்ச்சி நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை டெய்லி எண்ணெய் தேய்க்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும், டிப்ஸ்லாம் வேணும்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க. நான் ஆல்ரெடி போட்ட இல்லையா கஷாயம், இந்த ஹேர் ஆயில், இதெல்லாமே நானே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். நான் யூஸ் பண்ணி பார்த்து அதில் பலன் அடைஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு பதிவாகவே போடுவேன். அந்த விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடனே வந்துடும். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு டிப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.